லீவ்ல பசங்க வீட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்காக இந்த குலாப் ஜாம் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்க ரீசெண்டா வாங்கின ஆச்சி குலாப் ஜாம் மிக்ஸ் வச்சு தான் நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். 1 பாக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸுக்கு நாங்க ஆவின் நெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிட்டோம். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நாங்க பாகு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்ல 700 கிராம் சுகர் போட்டுருந்துச்சு. நாங்க 500 கிராம் சுகர் போட்டுட்டு 4 கப் வந்து வாட்டர் ஊத்திட்டோம். இது கொதிக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நாங்க கொஞ்சம் பெரிய பால்ஸா உருட்டிக்கிட்டனால எங்களுக்கு 25 பால்ஸ் கிட்ட வந்துச்சு. நீங்க வந்து சின்னதா உருட்டினீங்கன்னா ஒரு 40 பால்ஸ் கிட்ட வரும். இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பொரிச்சு எடுக்க போறோம். அதனால வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. அப்புறம் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிட்டோம். நல்லா பொன்னிறத்துல வந்தோன்னே அந்த பாகுல வந்து இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு ஊற வச்சிடணும். அந்த பால்ஸ் வந்து அந்த பாகுல போடும்போது பாகு வந்து நல்லா சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.